பானை கழுத்து வச்ச ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் அதனுடைய நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். என்னுடைய உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. உள்கழுத்து விதிவு வந்து 3 இன்ச்சு. அப்புறம் கழுத்து இறக்கம் ஒரு 3.5 இன்ச்சு. ஸ்கேலை வச்சு ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழையும் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கழுத்தில் வந்து கொஞ்சம் இறக்கி இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கீழே இருந்து அதை அப்படியே வளைச்சி ஏற்கனவே நம்ம விட்டுருக்கிற ஜாயிண்டில் கொண்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா வெளியே எக்ஸ்ட்ரா ஒரு 1.25 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழையும் அதே மாதிரி அதே லெவலில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிற கேன்வாஸ் கச்சா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இதேமாதிரி கீழையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கழுத்து பேட்டனை கரெக்டாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இதை லைனிங் துணியில் வச்சு ஒட்டி எடுத்துக்கணும். இது வந்து நான் வந்து பேக் ஓப்பன் கழுத்து தான் பண்ண போகிறேன். அதனால் இதை வந்து 2ஆக வெட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம லைனிங் துணியில் ஒட்டி எடுத்துக்கணும். ஒட்டி எடுத்துட்டோம். இப்போ மிஷினில் வந்து ஒன் சைடாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கச்சாவை மடித்து அடித்து அதுக்கப்புறமா லைனிங்கை கீழே வச்சு ஒரிஜினலை மேலே வச்சு மேலேருந்து கீழே வர ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பானைக்கழுத்து கேன்வாஸை மேலே வச்சு இந்த மாதிரி தையல் போடணும். இந்த முக்கு வரைச்சல அப்படியே நிப்பாட்டி ஒரு நூல் நம்ம போட்டு, அதாவது இந்த கேன்வாஸுக்கும் அந்த துணிக்கும் இடையில் இதை கொடுத்து அந்த ஊசியில் கரெக்டாக ஒரு குத்து குத்தி இந்த மாதிரி திருப்பி விட்டு வரணும். குறிப்பாக காலர் அடிக்கிறவங்களுக்கு இது தெரியும். தெரியாதவங்க இதை பார்த்து இது பண்ணிடுங்க. அது எதுக்காகனா அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி சுற்றி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். உள்ள பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது. சரி, இனி மீதி இருக்கிற கச்சாவை கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கச்சாவை கட் பண்ணி எடுத்த அப்புறம் இந்த மாதிரி கட் மார்க் போட்டுக்கலாம். அந்த ரவுண்டு ஷேப் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி அரைக்காது போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுத்து அந்த நூலை பிடிச்சி இழுத்தோம்னா பாயிண்ட் வந்து கிளியராக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இனி வந்து நம்ம மேலே கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஓரத்தையல் போட்டுறணும்.
இந்த மாதிரி வளைவில் வரச்சில் கொஞ்சம் பொறுமையாக அழகாக நிப்பாட்டி ஓர தையலை போடணும். நம்ம போட்டோம். இதுக்கப்புறம் இந்த நூலை வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறமா இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒட்டி தைச்ச கேன்வாஸ் இருக்குல்ல, அதை வந்து லைனிங்கில் வச்சு இந்த மாதிரி மேலே பதிச்சிடணும். அப்படின்னா நம்ம கை வேலை பண்ண வேண்டியது வராது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தைச்ச ஒரு தையலை லைட்டாக பிரித்து விட்டுக்கிடுவோம். அப்போ தான் அந்த தையல் லாஸ்ட் வரை வரும். பார்த்தீங்களா, இது நம்ம கை வேலை பண்ண வேண்டியது வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். என்னை சுற்றி ஒரு கச்சா தையல் போட்டு வைக்கலாம். கரெக்டாக ஒரு டாப் லெவலில் சுற்றி தையல் போடணும். நம்ம ஒரு சைடை ரெடி பண்ணிட்டோம். இதேமாதிரி இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கணும். இது இன்னொரு சைடுக்குள்ளது. இதையும் சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கச்சாவை வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன் போல வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கச்சாவை ஒரே லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடியில் வரக்கூடிய பட்டியை தயார் பண்ணணும். ஒரு 1.5 இன்ச்சு வீதியில் ஒரு துணியை கொடுத்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை திருப்பி மேலே ஒரு ஓர தையல் போடணும். அப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு மடித்து ஒரு 1 இன்ச்சு லெவலில் இந்த பட்டியை அடிக்கணும். இது வந்து ஐப்பட்டி பக்கம். பேக் ஓப்பன் ஆகி எப்போவுமே இந்த சைடு தான் ஐப்பட்டி வரும். இது வந்து ஊக்பட்டி. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கச்சா வெட்டிட்டு முடிச்சு நம்ம ஊக்பட்டியை தயார் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கச்சாவை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஐப்பட்டி. ஐப்பட்டிக்கு வந்து நம்ம உள்பக்கம் இருந்து ஒரு துணி, அதுக்கு மேலே லைனிங், ஒரிஜினல் துணியை லைனிங் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் கச்சாவை ஒரு தையல் போட்டுடணும். தையல் போட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற கிளாத்தை வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு லெவலில் மடித்து கீழே ஒரு தையல் மேலே ஒரு தையல் போட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கணும். திருப்பி எடுத்துட்டு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஓர தையல் ஒன்று போடணும். இங்கேருந்து ஆரம்பித்து ரவுண்ட் நிப்பாட்டி
இது வந்து ஓரத்தையில். இனி அடுத்ததாக அந்த சைடு உள்ள ஃப்ரண்டை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டாப் தையல் போடணும். நம்ம டாப் தையலும் போட்டுட்டோம். இது கடைசியாக ப்ளவுஸில் பின்னால் வரக்கூடிய டாட்டு இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா வச்சு இதனுடைய இது வந்து 3.25, மேலே வந்து ஒரு 3.5 இன்ச் இல்லை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஊசி எடுத்து குத்தி 2 சைடும் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு லெவலில் டாட்டு பிடிக்கணும். அதேமாதிரி அடுத்த சைடும் டாட்டு பிடிக்கணும். இப்போ நம்ம பானை கொடுத்த ப்ளவுஸு பேக் ஓப்பன் வச்சது ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.